கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்களின் மோட்ச பயண புத்தகத்தில் பாகம் 2 இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு விளக்கம் கூறுபவரின் வீடு. கிறிஸ்டினாலும் இரக்கமும் இவ்வாறு பேசியபடியே நடந்து செல்கையில் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு வீட்டின் அருகே வந்து சேர்ந்தார்கள். அந்த வீடு மோட்ச பயணிகள் இளைப்பாறும் இடமாக இருந்தது. அங்கே விளக்கம் கூறுபவர் என்பவர் வசித்து வந்தார். அந்த வீட்டுக்குள் இருந்தவர்கள் கிறிஸ்தினாலின் மோட்ச பயணத்தை குறித்தே மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தினால் வீட்டிற்கு வெளியே நிற்பதை அவர்கள் அறியவில்லை. கிறிஸ்தினால் அந்த வீட்டின் கதவை தட்டியவுடன் கபடற்றவள் என்ற பெண்மணி வந்து கதவை திறந்தாள். நீங்கள் யார்? இங்கு நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டாள். என் பெயர் கிறிஸ்தினால். சில காலத்துக்கு முன் இந்த வழியாய் பயணம் செய்த கிறிஸ்தியான் என்பவரின் மனைவி நான். இவர்கள் நால்வரும் எங்கள் பிள்ளைகள். இந்த பெண்ணும் என்னோடு பயணம் வருபவள்தான் என்றாள் கிறிஸ்தினால். இதை கேட்டவுடன் கபடற்றவள் மகிழ்ச்சி துள்ளலோடு வீட்டினுள் ஓடிச் சென்று தங்கள் தலைவரிடமும் மற்ற எல்லாரிடமும் கிறிஸ்தினாலின் வருகையை உற்சாகத்தோடு கூறினாள். வீட்டின் தலைவர் வாசல் வரை வந்து அவர்களை வரவேற்றார். கிறிஸ்தியான் என்ற அந்த நல்ல மனிதனின் மனைவி, கிறிஸ்தினால் நீதானா என்று கேட்டார். அவர், ஆமையா, என் கணவரோடு பயணம் புறப்பட மறுத்த கடின மனமுள்ளவளாய் இருந்த அந்த பாவி நான் தான் என்றாள் கிறிஸ்தினால். தந்தையின் தோட்டத்தில் வேலை செய்ய முதலில் மறுத்தாலும் பின்னர் மனமுருந்தி வேலைக்கு சென்ற அந்த மகனைப் போல மத்தேயு 21, 28, 29 இப்போது நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று கிறிஸ்தினாலை பாராட்டினார் விளக்கம் கூறுபவர். இதனை கேட்ட கிறிஸ்தினால் மகிழ்ச்சி அடைந்தாள். ஏன் வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறாய்? ஆபிரகாமின் குமாரத்தியே, உள்ளே வா. நீயும் ஒரு பயணியாக புறப்பட்டு விட்டாய் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியால் இப்போதுதான் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பிள்ளைகளே, மகளே, நீங்களும் உள்ளே வாருங்கள் என்று அனைவரையும் வீட்டினுள் அழைத்துச் சென்றார் அவர். அங்கிருந்த அனைவரும் அவர்களிடம் அன்போடு பேசினார்கள். பிள்ளைகளை அரவணைத்து தடவி கொடுத்தார்கள். இரக்கத்தையும் அன்புடன் வரவேற்றார்கள். இரவு உணவு இன்னும் ஆயத்தமாகாதபடியால் விளக்கம் கூறுபவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். கிறிஸ்தியான் ஏற்கனவே பார்த்தவற்றை அவர்களுக்கும் காட்டினார். கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த மனிதனையும், கனவு கண்ட மனிதனையும், விரோதிகளை வென்று லக்கை அடைந்த மனிதனையும், மகா பராக்கிரமசாலியின் படத்தையும் அவர்கள் கண்டார்கள். அவற்றின் அர்த்தத்தை கிறிஸ்தினாலும் மற்றவர்களும் புரிந்து கொண்ட பிறகு விளக்கம் கூறுபவர் அவர்களை மற்றோர் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு மனிதன் கையில் துடைப்பத்துடன் நின்றபடியே தரையை பார்த்து கொண்டிருந்தான். அவனது தலைக்கு மேலாக நின்று கொண்டிருந்த ஒருவர் தன் கையில் கிரீடம் ஒன்றை வைத்துக் கொண்டு துடைப்பத்தை கீழே போட்டுவிட்டு கிரீடத்தை அணிந்து கொள்ளுமாறு அந்த மனிதனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதனோ அவரது பேச்சை சட்டை செய்யாமல் தரையில் கிடந்து தூசிகளை பெருக்கிக் கொண்டிருந்தான். இதன் பொருளை என்னால் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடிகிறது. உலக பிரகாரமான மனிதன் ஒருவனின் நடவடிக்கைகளைத்தானே இது குறிக்கிறது என்று கேட்டால் கிறிஸ்தினால். ஆம், அந்த துடைப்பம் அந்த மனிதனது மாம்ச எண்ணங்களை சுட்டி காட்டுகிறது. தன் கையில் பரலோக கிரீடத்தை ஏந்தியவராக மேலிருந்து அவனை அழைப்பவரின் பேச்சை கேட்காமல் அவன் குப்பை கூலங்களை கூட்டிச் சேர்ப்பதிலேயே கவனமாக இருக்கிறான். பரலோகம் கட்டுக்கதை என்றும் காணக்கூடியவைகளே முக்கியமானவை என்றும் நினைக்கிற மனிதனாக அவன் இருக்கிறான். உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஒரு மனிதன் தன் மனதில் இடம் கொடுக்கும் போது அவனது இருதயம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது என்பதையே இது காட்டுகிறது. இந்த உலகில் பெரும்பாலானோரும் இப்படி வைக்கோலையும் தூசிகளையும் தேடி அலைகிறார்கள் என்று அங்கலாய்த்தார் விளக்கம் கூறுபவர். ஐயா, நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று கூறி இரக்கமும் கிறிஸ்தினாலும் கண்ணீர் விட்டார்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16:26. அதன் பிறகு இல்லத்திலேயே சிறப்பான அறைக்கு விளக்கம் கூறுபவர் அழைத்துச் சென்றார். இதை சுற்றி பார்த்து ஏதாவது பயனுள்ள ஒன்று காணப்படுகிறதா என்று பாருங்கள். அதன் பிறகு அந்த இல்லத்திலேயே சிறப்பான அறைக்கு விளக்கம் கூறுபவர் அவர்களை அழைத்துச் சென்றார். இதை சுற்றி பார்த்து ஏதாவது பயனுள்ள ஒன்று காணப்படுகிறதா என்று பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இங்கே சில சிலந்தி பூச்சிகள் தங்கள் வலைப்பின்னலில் இருக்கின்றன என்றால் கிறிஸ்தினால். இந்த சிலந்திகள் தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் வசிக்கின்றன. நீதிமொழிகள் 30:28 என்பதன் பொருள் என்ன தெரியுமா? பாவம் என்னும் விஷம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட விசுவாசம் என்னும் கரத்தினால் பரலோகத்தில் உள்ள மேலான அறைகளில் கூட பற்றி பிடித்து தாபரிக்கலாம் என்பதுதான் என்றார் விளக்கம் கூறுபவர். அவர்கள் இந்த உண்மையின் ஆழத்தை அறிந்து கண் கலங்கினார்கள். பிறகு விளக்கம் கூறுபவரின் முன்னால் பணிந்து அவரை வணங்கினார்கள். அவர் வேறொரு அறைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். அங்கே இருந்த கோழியையும் அதன் குஞ்சுகளையும் கவனிக்கும்படி அவர் கட்டளையிட்டார். இதோ, இந்த கோழி குஞ்சு தன்
தண்ணீர் அருந்தியதும் தலையை உயர்த்தி வானத்தை பார்க்கிறதையும் கவனித்தீர்களா? இதுபோலவே உங்களுக்கு வரும் கிருபை எங்கிருந்து வருகிறது என்ற உணர்வோடு மேலே பார்த்தபடி அவரை பெற்றுக் கொள்ளுங்கள். கோழி தன் குஞ்சுகளுக்கு செட்டைகளின் கீழ் அடைக்கலம் தந்து பல குரல்களால் அவற்றை அழைப்பதையும் கவனியுங்கள். ஒருவிதமான குரலை எழுப்பி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பதையும் ஆபத்து காலத்தில் அபய குரல் எழுப்பி காப்பதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே ஆண்டவர் தமது பிள்ளைகளிடமும் நடந்து கொள்கிறார். குஞ்சுகளும் தங்கள் தாயின் செட்டைகளின் மறைவிலே அடைக்கலம் தேடி அமைதி அடைகின்றன என்றார் விளக்கம் கூறுபவர். பின்னர் ஒரு மலர் தோட்டத்தை அவர்களுக்கு காட்டினார். இந்த மலர்களை பார்த்தீர்களா? வண்ணத்திலும் வாசனையிலும் அவை வேறுபட்டிருந்தாலும் சில பூக்கள் மற்றவைகளை விட சிறப்பானதாக இருந்தாலும் தோட்டக்காரன் வைத்த இடத்தில் அவை சண்டை விடாமல் இருப்பதை கவனித்தீர்களா? இது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்றார் விளக்கம் கூறுபவர். மேலும் அவர் அவர்களை தமது தோட்டத்தினுள் அழைத்துச் சென்று உட்புறம் அழுகி ஓட்டையாக இருந்தாலும் நன்றாய் வளர்ந்த இலைகளை கொண்டிருந்த ஒரு மரத்தை காட்டினார். ஆண்டவருடைய தோட்டத்தில் இருக்கும் அநேகர் இதைப் போலவே வெளியே நன்றாக தோற்றமளித்தாலும் உள்ளே அழுகி போனவர்களாக காணப்படுகின்றனர். தங்கள் வாயினால் ஆண்டவருக்கு பேசினாலும் அவருக்காக எதையுமே செய்ய மாட்டார்கள். இலைகள் அழகாக இருந்தாலும் உள்ளே அழகிராது. அவர்கள் சாத்தானின் கைகளில் வணையப்படும் பாத்திரமாகவே இருப்பார்கள் என்று விளக்கினார் விளக்கம் கூறுபவர். அவர் வீட்டுக்கு வந்தபோது இரவு உணவு இன்னும் ஆயத்தமாகவில்லை. எனவே இன்னும் பயனுள்ள விளக்கத்தை தங்களுக்கு கூற வேண்டும் என்று கிறிஸ்தினால் கேட்டுக்கொண்டால் விளக்கம் கூறுபவரும் தொடர்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.